சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு டம்ளர் கஷாயத்துல ஒரு ஸ்பூன் தேனை மட்டும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வெது வெதுப்பான சூட்ல நீங்க நைட் டைம்ல குடிங்க. குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே உங்க விந்து நல்ல கொலன்னு கட்டியாவத நீங்க கண் கூட பார்க்கலாம். ஏன்னா விந்துவை கட்டியாக்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கஷாயம் தாங்க எடுத்திருக்கிறோம். கண்டிப்பா பயன்படுத்துங்க. நீண்ட நேரம் தாம்பத்தியம் கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அது எனக்கு போதும். இதுக்காக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்துல சேர்த்திக்கலாம். பிறகு நம்ம மாதுளம்பூ பிஞ்சு பூ இதெல்லாம் எடுத்திருக்கிறோம். ஒரு 3 பிஞ்சு அளவுக்கு. இதை அப்படியே நீங்க அந்த தண்ணியில சேர்த்திக்காங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதுளை பழத்தினுடைய பிஞ்சு இதனுடைய பூக்கள் துவர்ப்புத்தன்மை அதிகமாக கொண்டுள்ளது. இதை நம்ம சாப்பிட்றதுனால இந்த துவர்ப்புத்தன்மை நம்ம நரம்பு மண்டலங்கள் எல்லாத்தையுமே நல்லா பலப்படுத்துங்க. நீர்த்து போய் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய விந்துவை உடனே இருக செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மருத்துவம் தான் இது. இதை நீங்க சாப்பிட சாப்பிட உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் பலப்படும். உங்களுடைய தசைகள் அத்தனையுமே நல்ல வலிமையா இருக்குங்க. இந்த துவர்ப்புத்தன்மை நம்ம உடல்ல டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்களை ரொம்ப அதிகரிக்கும். பாலியல் உணர்வை ரொம்ப அதிகரிக்க கூடியதுங்க. அதே மாதிரி விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ரத்த ஓட்டத்தையும் சீராக செலுத்தும். ஆண்குறிக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து ஆண்குறியினுடைய எழுச்சிக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இதை அப்படியே வடிகட்டிக்காங்க. 1 டம்ளர் வடிகட்டி எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுத்தமான தேனை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுடுங்க. இப்படி நீங்கள் வாரத்தில் 2 நாளைக்கு குடிங்க. உங்க விந்து ரொம்ப சீக்கிரமா கட்டியாகி நீண்ட நேரம் நீங்க ஈடுபடலாம். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. ஒரு முறை சாப்பிட்டாலே இதனுடைய நன்மைகள் உடனே தெரியும்.